தமிழ் திரையுலகில் தான் தேனினும் இனிய குரலால் பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்த பின்னணி பாடகி உமா ரமணன் காலமானார். உமா ரமணன் தமிழில் பல நூறு பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்டவர். முதல் வாய்ப்பு இந்தி படத்தில் அமைந்தாலும் அவருக்கு திரையுலக வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது இளையராஜாவின் இசையில் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான நிழல்கள் திரைப்படமே. இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற பூங்காதவே தாழ் திறவாய் பாடலை உமா ரமணன் பாடினார். இந்த பாடல் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. 1981 வெளிவந்த பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் வந்த ஆனந்த ராகம் பாடலும் பலரால் ரசிக்கப்பட்டது. கோவில் புறா திரைப்படத்தில் அமுதே தமிழே பாடலை உமா ரமணன் பாடியிருந்தார். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. உமா ரமணின் தனி சிறப்பே அவர் தமிழை உச்சரிக்கும் விதம்தான். 1982 ஆண்டு தூரல் நின்னு போச்சு படத்தில் பூபாலம் இசைக்கும் பாடலை யேசுதாசுடன் இணைந்து உமா ரமணன் பாடினார். வைதேகி காத்திருந்தால் படத்தில் இளையராஜாவுடன் இணைந்து மேகங்கருக்கையிலே பாடலையும் இவர் பாடியுள்ளார். மேலும் அவர் பாடகர் யேசுதாசுடன் இணைந்து பாடிய எல்லா பாடல்களும் இன்றளவும் ரசிக்கப்படுகிறது. இதில் கஸ்தூரிமானே, கண்ணனே நீ வர, ஆகாய வெண்ணிலாவே, நீ பாதி நான் பாதி பாடலெல்லாம் இன்றளவும் பலரது பிளேலிஸ்டில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மூடுபனி படத்தில் இளையராஜா இசையில் உமா ரமணன் பாடிய ஆசை ராஜா ஆரிரோ தாய்க்கும் தனியனுக்குமான பாடலாக என்றென்றைக்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உமா ரமணன் இளையராஜா மட்டுமின்றி MS விஸ்வநாதன், சங்கர் கணேஷ், T ராஜேந்தர், தேவா, சிற்பி, வித்யாசாகர், மணி சர்மா என ஏராளமான இசையமைப்பாளர்களின் இசையில் பாடல்களை பாடி அசத்தியுள்ளார். கணவரும் இசையமைப்பாளரும் மேடை இசை கலைஞருமான SV ரமணனுடன் இணைந்து 5000க்கும் மேற்பட்ட மேடை இசை கச்சேரிகளில் பங்கேற்று உலகெங்கிலும் உள்ள தமிழ் ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் உமா ரமணன். அவரது பாடல்கள் ரசிகர்கள் நெஞ்சில் என்றென்றைக்கும் ரீங்காரம் விட்டுக் கொண்டே இருக்கும்.